ஹாய் மக்களே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டிக்கலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 1 லிட்டர் ஆல்கஹால் வந்து 100 ரூபாய்க்கு கம்மியான விலையில தர போறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம் நான் ஃபுல்லா சொல்றேன் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் E100 அப்படிங்கிற ஃப்ளெக்ஸ் ஃபியூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. E100னா 100% எத்தனால் இருக்கிற ஃபியூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி E20, E85 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா E20ல் வந்து 20%, 85ல் வந்து 85% எத்தனால் இருக்கும், பேலன்ஸ் வந்து பெட்ரோல் இருக்கும். அதே வரிசையில் இப்போ E100 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து 100% அப்படின்னு சொன்னாலும் ஒரு 5 to 6% வந்து நார்மல் பெட்ரோலும் கூடவே சில டாக்ஸின்ஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வண்டிக்கு 1 லிட்டரு உங்களுக்கு 1 லிட்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத, சரக்கு பழசா? பெசங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும். 100% எத்தனால் யூஸ் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னாக்கா, நம்மளோட ஃபாரின் ரிசர்வ், அதாவது டாலர் ரிசர்வ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. நாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கான பெட்ரோலை வந்து டாலரில் பே பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இதோட இன்னொரு முகமாக தான் வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து நம்மளை கோல்டெல்லாம் வாங்க வேணாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது. ப்ளஸ் அவரோட கான்வாயோட நம்பர்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டது இதை பேஸ் பண்ணி தான். 2வது காரணம் வந்து நாம் உலக நாடுகளோட போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எமிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். இப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணுறப்ப பேச்சுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னாக்கா, இதை யூஸ் பண்ணுறப்ப 12 கிலோமீட்டர் கிட்ட கம்மியாக தான் வந்து நமக்கு மைலேஜ் தரும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் கரும்பு, அப்புறம் மக்காச்சோளம் போன்ற தண்ணி நிறையா குடிக்கிற கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் என்ன எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷினாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் இருக்க நம்ம நார்மல் என்ஜின்ஸ்க்கு வந்து இதை போடுறப்போ பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூலுக்கு கம்பேட்டபிளான வண்டியை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம வண்டியை அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. ஸோ சப்போஸ் அப்படி அப்கிரேட் பண்ணாக்கா நீங்கள் வந்து எத்தனால் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்ஸ் ஃபியூல் யூஸ் பண்ணுற வண்டி யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை EV பக்கம் போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.